ஸோ எப்படி போயிட்டுருக்கு ஈவெண்ட் அண்ட் இந்த ஈவெண்ட்டில் கலந்து கொண்ட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையும் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். ஓகே, என்னை நிறைய பேருக்கு தெரியுமா தெரியாது. நான் ரொம்ப ஓகே, இங்கே ஆக்சுவலாக என்னென்னா, நான் வந்து ஒரு ஆல்மோஸ்ட் 20th இயர் இண்டிபெண்ட் மியூசிக் பண்ணுறது. பெரிய ஒரு லைக் 16 இயர்ஸ் அப்படியே ஆரம்பிச்சு அப்படியே லைஃப் அப்படியே போச்சு. போன ஒரு 10 வருஷமாக தான் தமிழ் இண்டிபெண்ட் மியூசிக்கோட டெவலப்மெண்ட்காக வெவ்வேறு விஷயங்கள் பண்ணோம். வெவ்வேறு பேண்ட் க்ரியேட் பண்ணோம். அதில் குரங்கன் ஒரு பேண்ட், காஸ்ட்லெஸ் கலெக்டிவ் ஒரு பேண்ட். இந்த 2 பேண்ட் மூலயமா எனக்கு நான் என்ன பண்ணேன்னா 2017 கிட்ட இந்த காஸ்ட்லெஸ் கலெக்டிவ் இதெல்லாம் வந்த பிறகு ரஞ்சித் சார் மூலியமாக நிறைய இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட் கொண்டு வந்தோம். என்னையை தாண்டி இந்த அப்போ ரூட்ஸ் இந்த மாதிரி சின்ன சின்ன ஷோஸ்லாம் நடத்திருந்தார். நிறைய பேர் கொண்டு வந்தோம், மெட்ராஸ் மேடை இதெல்லாம் பண்ணோம். ஆனால் அதுக்கும் முக்கியமான ஒரு ஆள் இருக்கார், பால் ஜேக்கப். அவர் தான் ஆக்சுவலாக நான் ரொம்ப தனிமையாக இருந்தேன். ஆனால் ரொம்ப தனியாக இருக்கும்போது அவர் தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ரென்த் கொடுத்து ஒரு மாதிரி கலெக்டிவாக கொண்டு வரலாம் அப்படி சொல்லி தான் அப்படி ஒரு கலெக்டிவாக ஆரம்பித்தோம். இன்றைக்கி என்ன, எனக்கு முக்கால்வாசி பேர் நீங்கள் யாருன்னே தெரியாது. அது ஏன்னா ஆனால் எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் கொடுக்குது. ஏன்னா நாங்கள் அப்போ பண்ணும்போது ஆர்டிஸ்ட் விட்டுருங்க. ஆர்டிஸ்ட் ஆர் ஒன்லி 11% ஆஃப் த பிஸ்னஸ். 8-9% வந்து இதுக்கு பின்னாடி வேலை செய்கிறவங்க தான். ஆர்ட்ஸ் டெவலப்மெண்ட்காக வேலை செய்கிறவங்க. அவங்கள பற்றி யாரும் பெருசாக மதிக்க மாட்டாங்க. இட்ஸ் எ தேங்க்லெஸ் ஜாப், ரொம்ப கடினமான உழைப்பு. ஆனால் அந்த வேலையை வந்துட்டு சென்னையில் வந்து நம்ம ஆர்டிஸ்ட்டும் செய்ய வேண்டிய நிலைமையாக இருந்துச்சு. ஒரே ஷேர்ட் மணி அதை வச்சே நாங்கள் ஒரு டெவலப்மெண்ட். நான்லாம் குரங்கன் ஷோ நீங்கள் இப்போ வந்துட்டு பயங்கரமாக கொண்டாடுறீங்க. அப்போது ஒரு 10 பேர் வரது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நாங்கள் மோஸ்ட் ஆஃப் த டைம் டிப்ரெஸ்ட் ஆனதே, ஆடியன்ஸ் வர மாட்டாங்க, என்கரேஜ் பண்ண மாட்டாங்க, தமிழில் பாட முடியாதுங்க. அதுக்காக பயங்கரமான சண்டை போட்டு பெரிய போராட்டமாக இருந்துச்சு. அது வந்துட்டு ரொம்ப பல எனிமீஸ் க்ரியேட் ஆச்சு. ஆனால் புது ஃப்ரெண்ட்ஸ் க்ரியேட் ஆச்சு. ஆனால் ரஞ்சித் சார் வந்துட்டு ஒரு பெரிய ஒரு பூஸ்ட் கொடுத்தாரு எங்களுக்கு. ஆனால் அது இன்ஃபேக்ட் அவர் நிறைய பேர் என்கிட்ட ஒரு கிரிட்டிசிசம் வைப்பாங்க, நான் வந்து இண்டிபெண்ட் மியூசிக்கை மெயின் ஸ்ட்ரீம் ஆக்கினேன் ரஞ்சித் சார் மூலியமா. ஆமாம், நான் யூஸ் பண்ணவரை இந்த விஷயத்துக்காக தான் யூஸ் பண்ணேன். ஏன்னா எக்கனாமிக்காக நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுறோம் அந்த டைமில், ரொம்ப ட்ரை. இப்போது இவ்வளோ பேர் வரீங்கன்னா அந்த ஒரு சேஞ்ச் நடந்ததுனால தான் கொஞ்சம் மெயின் ஸ்ட்ரீமாக போய் எல்லோரும் இண்டிபெண்ட் மியூசிக் பற்றி பேசினாங்க. இன்றைக்கி இவ்வளோ கானா வந்துட்டு எனக்கு இது ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது. ஏன்னு தெரில, நான் ஒரு எங்கேயும் என்னை தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், நான் எங்கேயும் வரவே மாட்டேன். யார் கூப்பிட்டாலும் எதுக்கும் வர மாட்டேன். ஐம் கம்ப்ளீட் இன்ட்ரோவர்ட், ஆன்டி சோஷியல். ஐ டு நாட் லைக் கம்மிங் அவுட். இது ஏன் தெரில, இது நிறைய வாட்டி வீடியோ அப்பீலோ ஃப்ரான்ஸ் நிறைய வாட்டி வீடியோ காமிச்சிருந்தாங்க. ஏதோ இவங்களாம் யார் என்னதுன்ட்டு நான் எனக்கு உங்களை பார்க்கணுன்னே ரொம்ப ஆர்வமாக இருந்துச்சு. ஏன்னா ஆர்டிஸ்ட் ஓகே, அதை சப்போர்ட் பண்ணுறீங்களே நீங்கள் தான் ஆக்சுவலாக ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இது டைம் எடுத்து வரணும். இன்றைக்கி நீங்கள் வீட்டில் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம், பட் யூ டேக்கன் தி எஃபர்ட், யூ வாண்ட் சப்போர்ட் பீப்புள் யூ நோ அண்ட் யூ டோன்ட் நோ. ஃபார்ம் எனக்கு அந்த கோயம்புத்தூர்லேருந்து அந்த பொண்ணு, அவங்க ஆக்சுவலாக ரொம்ப நான் வந்து கானாவோடு இவ்வளோ வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கேன். பல கானா ஆர்டிஸ்ட் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். கோயம்புத்தூரில் வந்து ஆக்சுவலாக அவங்க ஃபார்மை கரெக்டாக பிடிச்சிட்டாங்க. கானாங்க ஃபார்மை அவங்க லாங்குவேஜில் டெலிவர் பண்ணியிருக்கலாம், ஆனால் ஃபார்ம் கரெக்டாக இருந்துச்சு. ஒரு மட்டை கானா பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு. ஆனால் உங்களோட ஃபார்ம் அதுவே ஒரு பெரிய ஒரு ஏதோ ஒரு அச்சீவ் பண்ணியிருக்கோம், நான் ஜெயிச்ச மாதிரி தான் ஃபீல் ஆகிறேன் நீங்கள் பாடினது. ஸோ இது எல்லாம் இப்போ ஜஸ்ட் இன் லுக்கிங் பேக் லைக் ஒரு 8-9 years ago, was it worth it? Na today when I look at you all, it was all worth it. So இந்த struggle, இந்த இவ்வளோ பேர் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் சோஷியல் செக்ஷன்ஸ், டிஃப்ரெண்ட் சார்ட்ஸ் ஆஃப் பீப்புள் கானா செலிப்ரேட் பண்ண வந்திருக்கீங்க. இது ஒரு ரிடிக்யூல்டு ஜானர், ரிடிக்யூல்டு பீப்புள், ஸ்டெரியோடைப்டு குரூப் ஆஃப் பீப்புளை இன்னைக்கு இப்படி செலிப்ரேட் பண்ணுறீங்கன்னா சத்தியமாக எனக்கு ஐ ரியலி ஹாவ் நோ வேர்ட்ஸ். சார் நான் அது என்னன்னு தெரியல, அப்போதுலேருந்து உட்காந்து என்னால் ஒரு மாதிரி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. சொல்லணுன்னு எனக்கு கூப்பிடுவாங்களான்னு தெரில. நான் வந்து ரொம்ப
ரொம்ப ஒரு ஆல்மோஸ்ட் லைக் டிஸப்பியர்ட் ஆர்டிஸ்ட்னால இன்னைக்கு ஐ மீன் ரீசெண்டாக நான் ஒரு படம் பண்ணுறதுனால தான் கொஞ்சம் முன்னாடி வர ஆரம்பிச்சிருக்கேன். சரி மற்ற இடத்துக்கு போகலாம், இது வரணுன்ட்டு எனக்கு ஒரு சக்தி சொன்னது. அவரும் ஃபஸ்ட் டைம் எனக்கு ஃபோன் பண்ண, அதோ பிஸியில் ஏதோ திட்டம் போன அவரை ஊர் ஃபுல்லாக கம்ப்ளைண்ட் பண்ணி ஏன் திட்டுறாங்க. நான் ஏதோ பிஸியாக இருந்தேன், கொஞ்சம் என் வாய்ஸ் கொஞ்சம் ரஃப்பாக இருக்கலாம், நல்ல மனசு தான். ஸோ அதனால எனக்கு சீரியஸ்லி கிரேட் ஜாப் நீங்கள் பண்ணுறது. ஐ நோ நான் இது பண்ணியிருக்கேன், நான் இது ரொம்ப வருஷமாக பண்ணியிருக்கேன். இட் இஸ் அ வெரி ஹார்ட் ஜாப். ரொம்ப இரிட்டேட் ஆகும், நடு ராத்திரி நம்ம தூக்கம் வராது, நடக்குமா நடக்காதுன்ட்டு. ஆனால் சீரியஸ்லி யூ ஹேவ் அ கிரேட் ஸ்ட்ரென்த், யூ ஷுட் பி ரியலி ப்ரவுட். இதுதான் வால்யூம் 5, சீரியஸ்லி யூ ஷுட் பி ரியலி ப்ரவுட் ஆஃப் யுவர் செல்ஃப். ஸோ தேங்க்யூ. சரி, ஏதாவது கொஞ்சம் ஓவர் ஷேர் பண்ணியிருந்தேன், என்னை மன்னிச்சிடுங்க. பட் தேங்க்யூ ஸோ மச், யூ கைஸ் ஆர் மேட் இட் ஸ்பெஷல் ஃபார் மீ. அண்ட் கானா ஆர்டிஸ்ட்க்கும் எனக்கு ரொம்ப எல்லாம் கொஞ்சம் மிக்ஸ்டாக இருக்கீங்க, அது ரொம்ப சூப்பராக இருக்குது. ஏதோ ஒரு புளியாந்தோப்போ ஓட்டேரி அந்த மாதிரி இல்லாமல் ஒரு ஃபார்ம் எப்படி ஹிப்ஹாப்போட பிளாக் பார்ட்டி நடக்கும்போது when they used to come out, இது ராப்பர்ஸ், அவங்கள ஐடென்டிட்டியே இருக்காது. அவங்க வேறு ஏதாவது வேலைனால போயிருக்கலாம், வேறு ஏதோ ஒரு மாஸ்கில் இருக்கலாம். அந்த பிளாக் பார்ட்டி அப்போ வரும்போது அவங்க கம்யூனிட்டியாக பில்ட் ஆவாங்க. இது அந்த மாதிரி ஒரு பிளாக் பார்ட்டி தான் இது ரொம்ப ரொம்ப சூப்பர். ப்ளீஸ் எப்படியாவது கன்டினியூ பண்ணுங்கள், டு நாட் ஸ்டாப். ப்ளீஸ் சப்போர்ட் தி ஆர்டிஸ்ட், ப்ளீஸ் சப்போர்ட் தி ஆர்ட்ஸ், இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஐ வாஸ் சப்போர்ட் லைக் பீப்புள் லைக் பால், ரஞ்சித். ஐ ஹோப் இப்போ நிறைய பேர் இருக்கீங்க. சூப்பர், தேங்க்யூ. தேங்க்யூ சார். நீங்கள் போட்டு கொடுத்த ரூட்டில் தான் எல்லாரும் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம். தேங்க்யூ ஸோ மச்.